ஹே ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் புற 21 சஹர் சாப்பாடு செஞ்சோம். அதோட வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயும் நான் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டு ஒரு கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தேன். அந்த நம்பரையும் காண்டாக்ட் பண்ணி என்னோடய சப்ஸ்கிரைபர் எனக்காக ஒரு ஸ்பான்சர்லாம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, சும்மா ஒரு வீடியோ பண்ணுறோம், ஒரு வீடியோ பண்ணி நம்மளால் இப்போ வந்து சஹர் சாப்பாடு அவங்க இன்றைக்கி ஸ்பான்சர் பண்ணனால தான் எங்களால் இன்றைக்கி பண்ண முடிஞ்சிச்சு. அந்தளவுக்கு அவங்க வந்து உதவி இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து புற 25 23 வீடியோ எங்கடான்னு கேட்காதீங்க. புற 23க்கு வந்து 5 கறி சோறு போட்டோம். ரொம்ப ஹெவி ஒர்க்கு, அதனால் வீடியோ வந்து எடுக்க முடியல. ஆளும் கம்மியாக இருந்துச்சு, எல்லாேருக்கும் ஒர்க்குங்கிறனால மாறி மாறி தான் வேலை பார்த்துட்ருக்கோம். எடுக்க முடியல. ஸோ அதனால் 23க்கு வீடியோ இல்லை. போகிற 25 இன்றைக்கி வந்து பீஃப் பிரியாணி போடுறோம். உள்ளே போயிட்டு பீஃப் பிரியாணியை எப்படிலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். வாங்க போயிட்டே இருப்போம். நம்ம பள்ளி வந்து பாரம்பரியமான பள்ளி. கிட்டத்தட்ட நான் பிறந்து வளர்ந்து ஓதுனது கொண்டது எல்லாமே இந்த பள்ளியில் தான். ஆனால் நான் இப்போ இந்த தெருவில் இல்லை, இங்கேருந்து நான் வேறு ஏரியா மாறி போயிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு இந்த பள்ளியை மறக்க முடியாது. ஸோ இன்றைக்கி ரெடி ஆகிட்டே இருக்குது பீஃப் பிரியாணி. ஓகே, அப்படியே சட்டியை காட்டுங்க. இதுதான் அந்த பீஃப். இந்த பீஃப் வந்து நல்லா சுடு தண்ணியில் நல்லா அவிச்சு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி வெந்திருக்கு. இதுக்கு மேலே தான் அவங்க பிரியாணி வந்து தம்மில் போட்டு இனிமேல் வேவுறது எல்லாமே அதில் தான். இப்போ பார்க்கும்போதே நல்லா அல்வா மாதிரி இருக்குது. பிரியாணி ரெடியாகி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படி வந்துருக்கேன் இப்படியாங்க. இது வந்து புளிப்பு பச்சடி, பெரிச்சம்பழம் புளிப்பு பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தயிர் பச்சடி. தயிரை காணுங்காதீங்க, அடியில் இருக்குது. அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண பிறகு தயிர் தானாக மேலே வந்துடும். அப்புறமா சிக்கன் கிட்ட போயிடுங்க. இது வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்காக நல்லா மசாலாலாம் கொடுத்து கீரி, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி கீரி போட்டு மசாலாலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது கொடுத்து ரெடியாக வச்சுட்டாங்க. ஓகே, இப்போது வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு கிட்டத்தட்ட டைம் என்ன பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுது. 11 மணிக்கே கொஞ்சம் வேலையெல்லாம் ரெடியாகி நெருங்கிட்டு, இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சோறு வடித்து தனியாக கொட்டிட்டு பிரியாணி வந்து மசாலா கொடுத்து பிரியாணி ரெடி பண்ணுவாங்க. தயிர் பச்சடி மேக்ஸிமம் முடிஞ்சிட்டு. தால்ச்சா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, நம்ம பண்டாரி போடுற பிரியாணிக்கு வந்து தால்ச்சாவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. அதனால் நம்பிக்கையிலேயே நாங்கள் வந்து தால்ச்சா போடவே இல்லை. கண்டிப்பாக பிரியாணி வந்து வேறு லெவலில் இருக்கும்னு எங்களுக்கு வந்து உறுதியாக தெரியுது. ஏன்னா பண்ணிகிட்டு இருக்க ஒர்க்கு நாங்கள் இவ்வளோ நேரமாக நின்று பார்க்குறோம். அதிலே எங்களுக்கு தெரியுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறமா ஆக்சுவலாக சொல்ல போனால் இன்றைக்கி 25 வந்து பொட்டி சோறு போட்டு கொடுக்குறதா தான் இருந்துச்சு. ஏன்னா பட்ஜெட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலேயே சொல்லியிருப்பேன். கடைசியாக வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ பீஃப் வந்து ஒருத்தவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. எப்படி அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் கலெக்ட் பண்ணி நான் பீஃப் உங்களுக்கு என் காசும் போட்டு நான் பீஃப் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. ஒருத்தர் வந்து சிக்கன் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்பான்சர் பண்ணுறேன், நீங்கள் அதை வந்து சிக்கனாக பொரிச்சாலும் ஓகே, கிரேவி மாதிரி வச்சுட்டாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அது ஒன்று ஓகே ஆகிட்டு, அப்புறமா வாட்டர் பாட்டில் வந்து இன்றைக்கி நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளாக முன் வந்துட்டாங்க. எல்லாமே ஒரு ஆளாக ஸ்பான்சர் பண்ணும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து இவ்வளோ தூரம் எனக்காக வந்து பண்ணியிருக்காங்க பொழுது எனக்கு இவ்வளோ நாளாக வீடியோ பண்ணோம், சும்மா பேருக்கு பண்ணுறோம், ஒருத்தவங்க பார்க்குறாங்க, அதனால் நமக்கு லைக் வருது, வியூஸ் வருது, அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வீடியோவால் எனக்கும் நன்மை, எனக்கு வந்து உதவுனவங்களுக்கும் பெரிய நன்மை. ஓகே, இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து சட்டி ரெடி பண்ணி ஆயிலெலாம் ஊற்றிட்டு இருக்காங்க. வாங்க பார்ப்போம்.
இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து எல்லாம் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ண பிறகு வருவோம். பள்ளின்னு சொல்கிறோம்ல, பாரம்பரியமாக பள்ளின்னு சொல்கிறோம். அந்த பள்ளி உள்ளார போய் பள்ளி எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வரைக்கும் இந்த பள்ளிக்கு வந்தவங்க அந்த பள்ளியை வந்து பார்த்துருப்பாங்க. மற்றபடி எல்லோரும் பார்த்துருக்காங்களா என்னங்கிறது தெரியல. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக எங்கே தொழுறீங்களோ இல்லையோ ஒன் டைம் மீராப்பள்ளி வந்து தொழுவிடுங்க. ஆக்சுவலாக மணி வந்து 11 மணிக்கு பள்ளியில் யாருமே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. இது வந்து உள்பள்ளி. இதுதான் உள்பள்ளி. 4 ஏசி இருக்கும், எக்கோ கேட்கும், ஏன்னா ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கிறதுனால. எங்கள் பள்ளி வந்து முன்னாடி வந்து ஓட்டு கட்டடத்தில் இருந்துச்சு. இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் மேல்தளத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு காங்கிரீட் மாதிரி போட்டு அப்புறமா ஏசிலாம் ஃபிட் பண்ணி இப்போ இருக்கிற எல்லா பள்ளியும் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகேவா? ஓகே, போங்க ஹவுலடியை பார்ப்போம். இது வந்து வெளிப்பள்ளி. இன்னொன்று என்ன அப்படின்னா, எங்கள் பசங்க வந்து தொழுவிட்டு மற்ற டைமில் நோன்பு டைமில் வந்து தூங்குறது எல்லாம் இந்த கட்டை தான். இந்த கட்டையில் தான் அப்படியே உட்காந்துருவோம். நல்லா காற்று வரும். ஃபேன்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். நோம்பு நேரத்தில் லொஹர் தொழிட்டு லொஹர்லேருந்து அசர் வரைக்கும் இங்கே தான் தூங்குறது எல்லாமே செய்கிறது. மற்ற நாளில் வந்து ஜும்மா பயம் நடக்கும், இங்கே உட்காந்துருப்போம். அது தப்பு தான். அது இப்போ தான் எல்லோரும் புரிஞ்சிக்கிட்டு எல்லாருமே பயனில் கலந்துக்கிட்டு இந்த கட்டையில் இப்போ ஜும்மா டைமில் யாருமே உட்கார்றதே கிடையாது. ஏன்னா அப்போது சின்ன வயசு, யாருக்குமே எதுவுமே தெரியாது. அப்படிங்கும்போது இந்த கட்டையில் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். இப்போது எல்லாருக்குமே அறிஞ்சு புரிஞ்சிட்டு, ஸோ அதனால் எல்லாருமே பயான் அட்டன் பண்ணிடுறோம். அப்புறமா பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் பள்ளியோட ஹவுலடி. இதுதான் ஆக்சுவலாக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு வந்து இப்படியே இருக்காது. இந்த ஹவுல் கொஞ்சம் தள்ளி இருக்கும். இது வந்து பழைய கட்டை மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே தான் சிக்கலாலாம் அடுக்கியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தா எனக்கு அந்த பழைய நினப்பு இன்னும் இருக்குது. இப்போ கொஞ்சம் புதுப்பிச்சனால அந்த இடம் டோட்டலாகவே மாறிடுச்சு. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதில் வந்து கலர் மீன்லாம் இருக்கும். இப்போது வந்து அந்த ஹவுலை வந்து புதுப்பிச்சுட்டு ஏன் சுற்றுறீங்களே அப்படியே, புதுப்பிச்சுட்டு அப்படியே மாறிடுச்சு டோட்டலாக. இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா. இது வரைக்கும் நான் பிரியாணியில் வந்து சாஸ் வந்து ஊற்றி பார்த்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கேட்டேன், ஏன் எதனால நான் சாஸ் ஊற்றுறீங்க? டேஸ்ட்டு வித் கலரு. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. நானும் வந்து நம்ம ஏரியா தான், மீராப்பள்ளியும் கொஞ்சம் பக்கத்தில் பிரதர்ஸ் ஹோட்டல் வச்சுருக்காங்க. நம்ம தெருவாடி அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நானாட்ட இந்த தடவை ஆர்டர் கொடுத்தோம். நானாவும் எவ்வளோ என்னால் பள்ளிக்கும் இது சொல்கிறீங்க, எவ்வளோ என்னால் முடியுமோ அவ்வளோ நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானாவும் கொஞ்சமாக அவங்களுக்கும் வேலை பார்க்குறவங்க வரவங்களுக்கு கூலி கொடுக்கணும், அதுக்கு மட்டுமே வாங்கிக்கிட்டு நமக்காக வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் நாளை விட செகண்ட் நாள் 23க்கு வந்து என்னால் வீடியோ பண்ண முடியலன்னு சொன்ன தெரியுமா, அன்றைக்கி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு செய்வான் அந்த பையன். இதுக்கு முன்னாடி வீடியோலே பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி பேக்ரவுண்டில் நல்லா செய்வான் ஏதாச்சும். அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா 5 கறிக்கு வந்து நாங்கள் 250லேருந்து கொஞ்சம் கூட பண்ணோம். ஏன்னா பக்கத்து பள்ளியில் வந்து சாப்பாடு இல்லை அப்படிங்கிறதுனால. அப்படி பண்ணியுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுனால ஃபஸ்ட்டு சாப்பிட்றவங்க வந்து ஸ்டேட்டஸ் போட்டும் ரீல்ஸ் போட்டும் வெளியே எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. வேறு லெவலில் இருக்குது, சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு. நாங்கள் வந்து 2:50க்கு தான் சோறு வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் 3:20க்குலாம் சோறு டோட்டலாக க்ளோஸ் ஆகிட்டு, தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் கொஞ்சம் கோழியை மட்டும் கம்மி பண்ணி, ஏன்னா ஒரு சஹானுக்கு 4 பேருங்கிறனால 4 பீஸ் கோழி வச்சுருந்தோம். அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி, ஏன்னா வரவங்க எல்லாருமே சாப்பிட்ணும், எல்லாம் எதிர்பார்த்து வருவாங்க, நமக்கு இந்த பள்ளியில் சாப்பாடு இருக்குது நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு. இப்போ அவங்கள்ட்ட வந்து நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவங்க எங்கே போய் சாப்பிடுவாங்க, நம்மளே யோசிச்சு பார்க்கணும். அதுக்காகவே போகிற சஹான்லேருந்து ஒரு 2 பீஸ் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு வச்சு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்குமே நல்ல விதமாக சாப்பாடு வச்சுருந்தோம். இந்த வீடியோ பார்க்குறதுல சில பேர் கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து சாப்பிடும்போது 2 பீஸ் கோழி இருந்திருக்கும், கோச்சிக்காதீங்க, தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் அப்படிங்கிறனால அந்த மாதிரி ஒரு இது பண்ணோம். அதுக்கு காரணம் வந்து நம்ம பண்டாரியோட டேஸ்ட்டு தான். நானாவோட கைப்பக்குவோம், தூக்கத்தில் எழுந்திரிச்சு கையை நக்குவோம். தங்கத்தோட ஜொக்கு மாதிரில இருக்குது. அந்த மாதிரி தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் அவ்வளோ கூட்டம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி வந்து பீஃப் பிரியாணி இன்றைக்கி எவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக பிரியாணிக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஆயிலில் போட்டு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அடுத்ததாக சோத்து இலை. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன இலைனா டவுன் பண்டான்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு நேம் இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சோத்து இலைன்னு சொல்லி போட்டேன். அவர் வந்து கமெண்ட்டில் வேறு ஒரு இலை போட்டிருந்தார். இந்த சோத்து இலை கூட இங்கே இவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கே இதுதான் நம்ம வந்து கஞ்சி தோட்டம். இங்கே வந்து சோத்து இலை, அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை,
அங்கே வந்து செம்பருத்திலாம் இருந்துச்சு. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அங்கே செம்பருத்திலாம் இருக்கும். செம்பருத்தி பூலாம் பிச்சு சாப்பிடுவோம். ஆனால் அவங்களுக்கே தெரியாது. அப்புறம் வாழை இது இருக்கும். அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சை பழம் இருக்கும். ஆனால் இந்த சீசனில் எலுமிச்சை பழமே காய்க்கல. இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குல்ல, வெங்காயம் போட்டிருக்காங்க. வாங்க பார்ப்போம். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு வெங்காயம். அங்கே என்ன அடுப்புலாம் போகுது? அங்கே என்ன ரெடி ஆகுது? 2 சட்டி. ஆக்சுவலாக இன்றைக்கி பிரியாணிக்கு வந்து 2 சட்டி சோறு வைக்கிறாங்க. இங்கேயுமே அதேமாதிரி பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் ஆயிலில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேயுமே ஆனியன் கொட்டுவாங்க. இங்கே வந்து அரிசி வெந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து மசாலா கொதிச்சிட்ருக்கு. இந்த மசாலாலாம் நல்லா கொதித்த பிறகு கொதிச்சிக்கிட்டு இருக்க அரிசி எடுத்து கொட்டிட்டா முடிஞ்சிட்டு 65க்கு சிக்கன் இங்கே ரெடியாக இருக்குது. அதை பொரிச்சிட்டா முடிஞ்சிட்டு மசாலா கிட்டத்தட்ட நெருங்கிட்டு கறி நல்லா தெரியும். நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒத்தப்படையில் வந்து சஹர் சாப்பாடு செஞ்சுட்ருக்கோம். கிட்டத்தட்ட 3 பேரில் வந்து நம்ம சாப்பாடு செஞ்சிட்டோம். அந்த 3 பேரையிலுமே நமக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணி சமைச்சு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதர் ஹோட்டல் வச்சுக்கிற நம்ம நானா தான். நீங்கள் வந்து எத்தனை வருஷமான ஃபீல்டில் இருக்கீங்க? இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட 12 வயசுலேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன். இப்போ 36 வயசு ஆகுது. 24 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். கிருபையினால எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இனிமேல் மேலும் இன்ஷா அல்லாஹ் நல்லா நாடுறபடி இன்ஷா அல்லாஹ். எல்லாருமே சாப்பிட்டுட்டு சொன்னாங்க நான் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. ஃபஸ்ட் நாள் போட்ட புலாவும் சரி, அப்புறமா போட்ட நம்ம 5 கறியும் சரி, ரெண்டுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் கூட இப்போ வந்து ஆக்குனா அண்ணன் கல்யாணத்துக்கு வந்து தம்பி கல்யாணத்துக்கு வந்து அவங்கள தான் கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம டீம்லேயே ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் அதுவும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா போதுங்கண்ணா இன்ஷா அல்லாஹ். இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன நான் பண்ணிகிட்ருக்கேன்? ஹோட்டல் எதுவும் அப்படி? ஹோட்டலில் வந்து நாங்கள் பிரதர்ஸ் கல்யாண பிரியாணி நடத்திட்டு இருக்கோம். அங்கே ஸ்பெஷல் பிரியாணி தான் எங்களுக்கு கல்யாண பிரியாணி டேஸ்ட்டில் கொடுத்துட்டு இருந்தாது. எல்லா கிருபையினால இதெல்லாம் நல்லதமாக போயிட்டுருக்குது. இனிமேலும் எல்லா நாள்னா நல்லதமாக இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நல்ல விதமாக போவோம். இது மட்டும் இல்லாமல் பிரதர் ஹோட்டல் வச்சுட்டு பராட்டா, லாப்பை, முர்த்தப்பா இந்த மாதிரி இதுவும் ஆர்டர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சூப்பரான சாப்பாடு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பிரியாணி ஆக்சுவலாக நானா வந்து பிரியாணிக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2 நாள் போட்ட புலாவ்லேயே எங்களுக்கு நானாவை பற்றி தெரிஞ்சுட்டு எவ்வளோ ஃபேமஸ் அப்படிங்கிறது. இன்றைக்கி கண்டிப்பாக பிரியாணி வந்து ஒரு புடி இருக்குது. சரி, ஓகே இன்ஷா அல்லாஹ். ஓகே. இப்போ வந்து 65க்கு சட்டி ரெடி பண்ணியாவது. கறி வெந்துட்டாவே ஒழியா அப்படிங்கிற செக்கிங் போயிட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் கறி வந்து நல்லபடியாக வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ பார்க்குறாங்க பாருங்க. நெருப்பை கொஞ்சம் வந்து விளக்கி விட்றாங்க. நான் சென்டரில் தம்மில் இருக்கிறனால சென்டரில் நெருப்பு இல்லாமல் சுற்றி நெருப்பை வந்து பரப்பி விட்றாங்க. இப்போ இதில் வந்து சுடு தண்ணி கொதிச்சிக்கிட்டே இருக்குது. இந்த சுடு தண்ணியில் அரிசி போட்டு எடுப்பாங்க. இது வந்து வடித்து கொட்டுற முறை அப்படின்னு சொன்னாங்க. இப்போது இதுலேருந்து அரிசியை கொட்டிட்டு அந்த அரிசியை எடுத்து தான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மசாலாலாம் கொட்டுவாங்களாம். இப்போ வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கோழியும் போட்டாங்க. அதே சைடில் சுடுதண்ணியில் வந்து அரிசி போடுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அரிசி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க.
அந்த சுடு தண்ணியில் அரிசி இறக்கி விட்றாங்க. செட் ஆகாது. गाड़ी तो वो ஒன்று கட்டி இதுதான் முக்கியமான சீன், சோறை வடித்து எடுக்கிறது. செம்ம அனலாக இருக்குது இந்த பிளேஸு. இங்கே ஒரு சட்டி இருக்குது, இங்கே ஒரு சட்டி இருக்குது, இங்கே ஒரு சட்டி இருக்குது. இது வந்து இங்கே வாங்க, சோறு தூக்கணும். அது அப்படியே அந்த பெஞ்சில் அடிக்கி தண்ணிலாம் வடிஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாலாம் கொடுத்துருவாங்க. கேட்டி போட்டுருக்கோம். கேட்டி போட்டாலும் இந்த பக்கம் போகணும். ஓகே ஓகே. இது அப்படியே ரெடியாகி தண்ணிலாம் நல்லா வடிஞ்ச பிறகு அதை எடுத்து அவங்க வந்து இந்த வெந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த சட்டியில் கொட்டிடுவாங்க. இப்போ சட்டியில் கொட்ட போகிறாங்க. நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆன மாதிரி கொட்டுறாங்க. சின்ன கூட மதவை மதவை வா, செம்ம நல்லா இருக்குது. வரவெல்லாம் எதிர்பார்க்காதா, இதை வச்சுட்டு வரலன்னா வந்தால் தான். கூட கூடையாக அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்காங்க அரிசியை. அந்த அரிசி எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம அனலாக இருக்குங்க. இங்கே பாருங்க நெருப்பு, நிற்க முடியல. எப்படி அவங்களாம் நின்று வேலை பார்க்குறாங்கிறதுலாம் இங்கே கண்ணறியுதே. இப்போ வந்து இந்த சட்டியை வந்து ஈக்குவலாக ஆக்கிட்டாங்க, அதே மாதிரி அந்த சட்டியுமே ஈக்குவலாக ஆக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா கொத்தி விட்றாங்க, ஏன்னா அடியில் உள்ள மசாலா அப்போ தான் மேலே ஏறி வரும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததாக கலர் கொஞ்சோன்னு ஆட் பண்ணுறாங்க. அதே மாதிரியே அடுத்த செட்டிக்கும் அதே மாதிரியே பண்ணுறாங்க. மீன் கொடுத்துட்டா இங்கே பேப்பர் கொடுத்தானுங்க. அம்மா ஒரு வாயில் தண்ணி கொடுத்தா அப்படியே மல்லி புதினாலாம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து தம்மில் போடுறதுக்கு உரத்தில் ஈரத்துணி வைப்பாங்களா, இவங்களோட ஸ்டைல் வந்து பேப்பர் தான். ஃபஸ்ட்டுலேயே போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. போன வீடியோ பார்க்காதவங்க வந்து மேலே வந்து ஐக்கானில் வந்து வீடியோ தரேன், அந்த வீடியோவை பாருங்கள். அது வந்து மண்டாரி போட்ட புலாவு தான் இவங்க தம்மில் போடுறாங்க. ரெண்டு பக்கமும் அட்ட டைமில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மேலே வந்து நெருப்பு வைக்கிறதில்ல. இப்போ வந்து ரெண்டு சட்டியுமே தம்மில் போட்டாங்க. இப்போ வந்து ரெண்டு சட்டியுமே தம்மில் போட்டாங்க முடிஞ்சிட்டு. அடுத்ததாக அந்த பக்கம் வந்து கோழி பொரிச்சிட்ருக்காங்க. அதாவது ரெடி பண்ணால் நமக்கு பிரியாணி ரெடி. இங்கே வந்து சோறு தம்மில் போட்டு சத்த நின்றுக்கிட்டு இருந்தால் ஒரே சத்தமாக இருக்குது. என்னடா சத்தம்னு போய் பார்ப்போம். நீங்களே வாங்களேன், சத்தம் உங்களுக்கே கேட்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், உள்ளே வந்து இந்த பசங்க முறை தான் செய்கிறோம், எல்லாம் சேர்ந்து தான் செய்கிறோம். யாரும் வலைக்கும் சலாம் வரகாத்துஹு.
பார்த்தீங்களா? ஓடிப்போ. ஓகே, இப்போ நம்மளும் விளாண்டுட்டு உள்ளார வந்தாச்சு. இப்போ சட்டி வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. மாஷால்லா நிறையா வெந்திருக்கு சோறு. இப்போ இந்த சோறை வந்து பிரட்டுவாங்க. பார்த்து எல்லாம் முடிஞ்ச பிறகு மேலே வந்து ரோஸ் வாட்டர் வந்து மேலே ஆட் பண்ணுறாங்க. ஓகே, ஆட் பண்ணி முடித்தாச்சு. அப்புறமா சோத்தை வந்து பிரட்ட வேண்டியதுதான். சோத்தை பிரட்டுவாங்க அப்படியே. தள்ளி நில்லுமா. சோறு செம்ம கலராக இருக்குது. சொன்னோம் இல்லையா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. புகை மூட்டமாக இருக்கனால ஊட்டி குளிரில் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே அனல் பறக்குது, நிற்க முடியல. என்னது பார்க்க போகிறீங்க? என்னம்மா இன்ட்ரோலாம் கொடுக்குறாங்க பசங்க. அடுத்த சட்டி வந்தாச்சு. இதுவும் பார்க்கும்போது 3 கலராக இருக்கா, அதை மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக புகலாம் போன பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த சோறை வெந்திருக்கா, எப்படி இருக்குது எல்லாம் டேஸ்ட்டு பார்க்க போகிறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம சூடாகவும் இருக்குது. சோத்தை மிக்ஸ் பண்ண வேறு லெவல். கேமராமேனுக்கு பண்ணுறோம். கொடுத்துடா என்னத்தில் சுடுது. அன்னைக்கு நான் சோத்துல கையை விட்டப்போ உழுதாண்டா இந்த தட்டையில் வச்சு. கேமராமேனுக்கு இல்லை, நான் கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரேம் மிஸ் ஆகணும். முந்திரி ஃப்ரேம் மிஸ் ஆகணும். இந்த மாதிரி நிறையா இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்ட எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே வா, இங்கே வாடா டே. இப்படி போங்க. ஒரு இது வாங்கிட்டு ஒரு வாய் சுட்டுரும். சுற்றும் நாக்கு எந்திரும். நான் பிறந்த மனசு பார்த்து அறிக்கை தம்பி. சுடுக்குதா பரவாயில்லையா? பார்த்து இப்போ நம்ம அடுத்த டேஸ்ட்டு பார்க்க போகிறது கறியை. கறி எப்படி வெந்திருக்கு பார்ப்போம். வாவ், செம்மையாக வெந்திருக்கு. இருங்க மன்சூர், எடுங்க உடனே. நல்லா வெந்திருக்கு. கறி நல்லா வெந்திருக்கு. நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்குது. செம்ம சூடாகவும் இருக்குது. புற 21 வந்து நம்ம ஹெல்ப் கேட்டிருந்தோம். புற 25 வந்து சார் சாப்பாடு செய்கிறதுக்கு. அதை வந்து நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே நம்ம மீராபாய் சார்பாக தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இப்போ எல்லாரையும் நான் கூப்பிட்டு வச்சுருக்கேன். நம்ம போகிற 25க்கு பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஃபண்டு கொஞ்சம் இடிச்சிச்சு. போன வீடியோ பார்த்து இதுக்கு ஸ்பான்சர் பண்ண எல்லா வெளிநாட்டு நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. ஜஸாக்கல்லா ஹைர். உங்களுக்காக நாங்கள் வந்து துவா செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக எல்லாருக்காகவும் துவா செய்வோம். மறக்காமல் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். உள்ளே போய் தொழுவிட்டு வந்துடுறோம். தொழுவை ஸ்டார்ட் பண்ணிச்சு. பிரியாணி ரெடி ஆகிட்டு முடிச்சுட்டு சஹர் சாப்பாடு தான். வாங்க போகலாம். தொழுவைக்கு போகிறாரோ இல்லையோ நம்ம ஆள் கரெக்டாக இந்த மாதிரி வேலைக்கு பர்ஃபெக்டாக வந்து
கரெக்டாக இந்த மாதிரி புளிப்பு இனிப்பு வைக்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுற ஒரே ஆள் நம்ம அணியில் வந்து இவர் தான். இவர் ஹாய் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வந்து பரிமாற்றதெல்லாம் முடிஞ்சிட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். எதனால் அப்படின்னா, சாப்பாடு முடிஞ்சிட்டு இது வந்து இப்போ நீங்கள் மட்டும் சாப்பிட ஏது சோறுன்னு கேட்காதீங்க. இது வந்து இவர் வீட்டில் வந்து இன்றைக்கி பிளாவு, அது எல்லாத்தையும் மிக்சிங் பண்ணி எல்லாமே பசங்க மட்டும் சாப்பிட்றோம் சில. ஏன்னா இதுக்கு மேலே எங்களால் இங்கே வந்து எல்லாத்தையும் நேர் ஒழுங்கு வச்சுட்டு வீட்டில் போய் சாப்பிட்றது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. அதனால் எல்லாமே கொஞ்சோண்டு சோறு இருக்குது நம்ம கிடச்சிது. கொஞ்சம் சோறு கிடச்சாலும் அதை வந்து சஹருக்கு பயன்படுத்திக்கணும். அதான் கறி பார்த்துங்க, பீஸ் கறி. இன்னும் நான் வந்துட்டுங்கடா. இது பீஃபோட எலும்பு தீட்டு போட்டிருக்கேன் பார்த்துங்க, செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான், ஒரு மரவில் டேஸ்ட் பார்க்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது சூடாக பார்த்தோம், இந்த ஆரி போய் பார்க்குறோம், அவ்வளோதான் டேஸ்ட் வித்தியாசம். மற்றபடி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு. இது கொஞ்சம் போடுங்க, மானை தேனே பொன்மானே. அதாவது இது வந்து என்னங்க இது கோழி மாங்காய் கல்லீரல், அதை வந்து பொரித்தோம். ஆக்சுவலாக கோழி பொரிச்சதும் வச்சுருக்கோம். ஒரு சகானுக்கு ஒன்று தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. கல்லீரல் மண்ணீரல்னு கொஞ்சம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் அந்த தடவை சஹாரை முடிக்க வேண்டியதான். பேரிச்சம்பழம் பச்சடி இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெங்காய பச்சடி உங்களுக்கு காட்டுறதுக்கு, வெங்காய பச்சடி உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு வெங்காய பச்சடி இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பண்டாரி யாருன்னு வீடியோவில் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன், பிரதர் ஹோட்டலு. வெங்காய பச்சடியில் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நான் ஒரு மைனஸ் வாங்கி கொடுங்க தம்பி அப்படின்னு கேட்டப்போ நான் கேட்டேன் எதுக்குமா நான் மைனஸ் அப்படின்னு. வெங்காய பச்சடியில் அப்படி சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னது மாதிரி சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. எல்லா கிரெடிட்ஸும் ஆளுக்கு தான். இதுல பிரச்சனை நீங்கள் உட்காந்தது தாண்டா பெரிய பிரச்சனை. ஆனியன் ரைத்தா பார்த்தீங்களா, செத்த நேரம் வீடியோ எடுக்க முடியுதா? என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு அதெல்லாம் முடிஞ்சுட்டு இதோட கிரெடிட்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோறை ஒரு டேஸ்ட்டாக கொடுத்த பண்டாரிக்கு. அதுக்கும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த 21 நான் வந்து வீடியோ போட்டேன். அந்த வீடியோ பார்த்துட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட தான் இது. கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் எங்கள் பசங்க துவா எல்லாருமே உங்களுக்காக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் எங்களுக்காக ஒரு துவா செய்யுங்க.
நான் சாப்பிட்டுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ சாப்பிட்றேன். சூரியனும் உதியுது. நானும் இப்போ தான் வந்து வீட்டுக்கே போகிறேன். போயிட்டு தான் ரெஸ்ட் எடுக்கணும். டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:15 இப்போ தான் ஃபஜர் தொழுகை முடிச்சுட்டு வரேன். நான் இந்த ஒத்தையடி பாலத்தில் நிற்கிறேன். ஆக்சுவலாக நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதான் வீட்டுக்கு போகிறதுக்கான வழி. ஆக்சுவலாக இந்த வீடியோவை நீங்கள் எல்லோருமே ஷேர் பண்ணீங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணனால தான் எனக்கு வந்து நிறையா வியூஸ் கிடச்சி என்னோடய வீடியோஸ் வந்து நிறையா ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு அவங்க பார்த்து எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. எங்கள் டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. இவங்கெல்லாம் இந்த சஹர் சாப்பாட்டுக்கு உதவுனால தான் இவ்வளோ சிறப்பாக எங்களால் சாப்பாடை பண்ண முடிஞ்சிச்சு. இன்ஷால்லா நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பிளாகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.